ஜெயிச்சிருங்க அப்படின்னா அது நல்லா படிக்கும் மோசமாக இந்த ட்ரிப் ஆடவே இல்லை அப்படியே எக்ஸ்மாஸ் உங்கள் சர்வில் பாயிண்ட் இல்லாமல் அது கட் இவர் மட்டும் தான் பாயிண்ட் கட் உங்கள் எல்லா சர்வுமே பிரேக் ஆயிடுச்சு. நீங்கள் கரெக்ட் சர்வெல்லாம் மாற்றி மாற்றி இந்த தடவை கரெக்டாக போட்டீங்க. நார்மலாக எங்கே தான் போடுங்க. ஓகே அந்த பாயிண்ட் ஒரு டிஸ்பியூட் வந்துச்சு. எனக்கு உண்மையே தெரியல. நீங்க பாயிண்ட் வெளியே எடுத்தது வந்து நான் கவுண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இவர் எடுத்த பாருங்க எனக்கு ஞாபகம் இல்லை. நான் விடும்போது 11-9. நானும் அதான் போல சொன்னேன். ரவியை 12-9 நீங்க அப்புறம் நீங்க அவர் 11-12 போடனாரு. நீங்க நான் 2 பாயிண்ட் எடுத்த பாரா அதான் சொன்னேன். நான் 9ல இருந்து 11 சொன்னேன். அவர் எடுத்தாரா இல்லையா எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். அதான் நான் பாயிண்ட் சொல்லிட்டே இருந்தேன். அதனால எனக்கு அந்த 12 பாரா அத சொல்லிட்டே இருந்தீங்க. அதனால எனக்கு கொடுக்கும்போது 11 ரவி நீங்க எடுத்தீங்களா பாயிண்ட்னா எனக்கு தெரியல. எனக்கு உங்களுக்கு நீங்க தானே ஃபர்ஸ்ட் போட்டீங்க. அவர் தானே ஃபர்ஸ்ட் நீங்க தான் லாஸ்ட் போட்டீங்க. அதான் பாரா எனக்கு தெரியல. ஓ அந்த மாதிரி சொல்றீங்க. நீங்க தான் கடைசியா போட்டீங்க. சரி சரி. நான் போட்டு அவர் போட்டாங்க. அதான் கேட்டேன் நீங்க எடுத்தீங்கன்னா அப்ப நீங்க என்ன 4 பாயிண்ட் மறந்துட்டேன். நான் ஃபர்ஸ்ட் இவர் நம்மால பாயிண்ட் ஒண்ணா இடிச்சிட்டு இருந்தா एक्चुअली அங்க என்ன இல்ல அந்த அதுல வந்து கன்ஃபியூஷன் அந்த மாதிரி லாஜிக்ல தான் கேக்குறேன். அதுக்கு தான் வெளியே கேட்டுக்கிறது பெஸ்ட்னு வெளியே ஆரம்பிச்சாங்க. தெரியல. நைஸ். வா. சிவா கஞ்சி காட்டுறது. சிவா சூப்பரா ப்ளே பண்றாரு. லாகின் பண்ணீங்களா? இது இஷ்யூனா இல்லையா? என்ன இஷ்யூ என்ன நீங்க அந்த இது பிளாக் சொன்னீங்கல்ல. एक्चुअली நான் வந்து பால் எங்க போச்சு தெரியல. எனக்கு வந்து ஓடுறதுன்னு புடிச்சா பால் நீங்க அந்த மாதிரி நினைச்சு நீங்க சொல்லிருக்கலாம். அந்த மாதிரி லாகின் பண்ணனும் சொல்றாங்க. முடியாதா நான் அப்படியே மேலோட வரல சைலண்ட் பால் நான் பேட் மட்டும் பிடிச்சேன். ஓட முடியல. ஸோ நான் எங்க இருக்குன்னு தெரியல. அந்த சைடில் வருதுன்னு தெரியும். ஆனால் எந்த சைடில் வருதுன்னு தெரியாது. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா நீங்க சொல்லியிருந்துருக்கலாம் அந்த பாஸ் பண்ண. நீங்க சொல்லலாம் பாலா. அதனால தப்பு இல்லை பாலா. சண்டைக்கு வரலாம். இல்ல பால் பிளாக் இல்லைன்னு சொல்லலாம். நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நிச்சயமா நான் வந்து கேட்க மாட்டேன். விட்டுருப்பாங்க. ஆமா இது ஒரு குரூஷியல் பாயிண்ட்ல நீங்க தான் ஜெயிக்கணும் நாங்க தான் ஜெயிக்கணும். நான் என்ன எய்ம் பண்ணேன்னா அங்கெல்லாம் ஓடுறோம்ல அது மாதிரி ஓடிட்டு எடுத்துருப்போம். அந்த இதுல தான் கேட்டேன். ஏன்னா நீங்க ஃபினிஷ் நிக்கீங்க. ஓட முடியல. இப்படி போனா அதான் பால் ஃபினிஷ் வந்துச்சு. நீங்க பால் வாட்டர் பால் எங்க வந்துச்சுன்னா நான் அந்த சென்ஸ்ல தான் கேட்டேன். என்ன பால் உங்க கிராஸ் பண்ணி போச்சு. நீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க உடனே சொல்லுவீங்கன்னா நான் உங்களுக்கு பிடிச்சி இழுத்தேன்னு சொன்னீங்களா? வேணுங்க இழுக்கல. நான் அடிக்கும் போது என் கை வந்து தட்டி விட்டுருந்தீங்க. என் கை வந்து இடிச்சிட்டீங்க. அந்த மாதிரி செய்யல. நீங்க போய் ப்ளேஸ் பண்ணீங்கல்ல அதுக்கு உங்களுக்கு புரியுது எனக்கு உங்களோட இது. பட் என்னன்னா நீங்க ஃப்ரீயா இருந்தா எனக்கு ஓகே. நீங்க இப்படி இடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி இருக்கு மாதிரி அதுதான் சொன்னேன். நீங்க நிப்பாட்டிங்க பாலா நம்ம அடுத்து பாயிண்ட் 6 வரலாம். அதனால சொல்றேன். அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் நீங்க தள்ளி விட்டு போங்க. நம்ம ஓடுற யாரும் இல்ல அதான் சொல்றேன். அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நீங்க அதெல்லாம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க பாலான்னு சொன்னேன். அதுக்கு சொல்றேன் உங்கள்ட்ட. அதுக்கப்புறம் உங்க பக்கத்துலயே நான் அதான் கேட்கிறேன். இல்ல ஏன்னா எனக்கு வந்து நீங்க இப்படி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு டக்குனு மைண்ட் மாறும். எனக்கு தெரியும் நீங்க நிறைய பிளேஸ் பண்ணீங்கன்னு. அதனால உங்க பின்னாடி தான் நிப்பேன் நானு. நீங்க பிளேஸ் பண்ணனும் ஓடுறது. நான் என்ன தள்ளி விட்டு ஓடுங்க. நான் ஓட வேணாம்னு சொல்லி அடிச்சதுக்கு அப்புறம் ஓடணும் இல்ல. அடிச்சதுக்கு அப்புறம் அது மாதிரி ஓடணும் அந்த இது வருதுல. அது எங்க பிடிக்கணும் யாரை பிடிக்கணும் வெரி அது இருக்காது. அதான் அதுக்காக தள்ளி விட்டு நீங்க அதெல்லாம் சொல்லலாம் பாலா. அதெல்லாம் தப்பு இல்ல. அதான் சொன்னேங்க. நல்ல கேம் முடிஞ்சா அதெல்லாம் சொன்னீங்க. அதுக்கப்புறம் நீ வரல. அதுக்கப்புறம் வந்து நீங்க 2 தடவை ஃபீல் பண்ணதுனால தானே சொல்லிருக்கீங்க. ஒரே ஒரு தடவை தரல. அந்த இடத்துல பண்ணிருக்கீங்க. கரெக்ட் டைம்ல சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் உங்க சைடே வரல. அதுக்கப்புறம் நான் வெளியே வரேன். நீங்க தான் நிறைய நீங்க கொஞ்சம் சரவணன் எப்போதும் போல தான் வந்தாரு. நீங்க நிறைய வந்து ரிஸ்க் எடுத்துக்க கூடாது. சரவணன் வந்து எப்பவுமே வந்து இழுத்து அடிப்பீங்க. பக்கத்துல போயிட்டு டிராப் கீழ இழுத்து அடிச்சீங்கன்னு வச்சுங்க எடுத்து அந்த மாதிரி நீங்க இன்னைக்கு அடிக்கவே இல்லை. இல்ல ப்ளஸ் நான் இன்னும் டிஃபென்சிவ் விளையாடுறோம்.
நான் வந்து நிறைய பிளேஸ்மெண்ட் ட்ரை பண்ணேன். அது ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஆமா அது ஆக்சுவலா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். நான் ரவிக்கே அதான் சொன்னேன். வரலையே எனக்கு வரல உங்களுக்கு நிறைய போட்டு கொடுத்தாலும் நீங்க அதை தான் மிஸ் பண்ணீங்களா? ஒரு 5 இயர் மிஸ் பண்ணிருப்பீங்க அந்த மாதிரி. நீங்க அங்க போட்டீங்கன்னா முடிச்சுட்டு ரவி அடிங்க. ரவி தோத்துனா ரவி இப்போ தேவையில்ல 300 தடவை வரலாம்னு. வாவ் டெய்லி ஒரு தடவை லாகின் பண்ணி செக் பண்ண முதல்ல. நான் இவரோட விளையாடுறதுனால கூட கொஞ்சம் டென்ஷனாக விளையாடுறேன். பேக்கப் அந்த மாதிரி இல்லை. வேற யாரோட விளாண்டா நம்ம மட்டும் பேச ஓகே 10ஓட 11 தோத்து பேசணும். ரவி 2 தடவை சாம்பியன் நம்மளா தான் தோத்துட்டு வரோம். அதான் காரணம். இவர் நல்லா தான் விளையாடுவாரு. இந்த பையன் தான் பாருங்க. இப்போ நல்லா தான் விளையாடுறாரு. அதை தான் சொல்லுவாங்கன்னு சொல்றேன். இல்லை நீங்க எக்ஸ்ட்ரா என்ன விளையாடுறீங்க? சீரியஸா சொல்றேன். இல்லை உண்மையே சொல்றேன். நேரில் நல்லா சூப்பர். நீங்க வந்து உங்களுடைய கேமே மாறிடுச்சு. மேபி இன்னைக்கே விளையாடுறீங்களான்னு தெரியல. அது மாதிரியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இந்த காலம் எப்படி மார்க் பிரிச்சது நான் ஃபர்ஸ்ட் விளையாடணும்ல இந்த காலத்தில் சொல்ல நான் இப்போ ஏதோ வேமா மிச்ச மறந்துச்சுன்னு சொன்னல இதுதான் மிரிச்சது. அதுதான் பிரச்சனை ஃபினிஷ் பண்ண. கரெக்டாக விளையாடுறாங்க. இல்லை ஆல்மோஸ்ட் இல்லை வாவ் செகண்ட் ஷாட் அதே மாதிரி அந்த மாதிரி சொல்லும்போது காமன் அவங்க முன்னாடி வேற திரும்பி விளையாடுறா அதை சொல்கிறேன். இவங்க 2 பேரும் எப்படி விளையாடுறான்னு தெரியல. சில இதெல்லாம் நாங்கள் விட்டுருப்போம். அந்த பாயிண்ட் நீங்கள் முன்னாடி போட்டால் அந்த க்ரூஷியல் பாயிண்ட்லாம் அது ஏதோ போய் இப்படி பேட் அப்படி முளைச்சி அது எங்கேயோ இங்கேக்குள்ளலாம் ஒன்று வந்துச்சு. இதுவாக வந்து நிறையா போடல. என்ன நீங்கள் ப்ளேஸ் பண்ணீங்க என்ன படிச்சு ஓடி அப்படி கையில் வச்சு யார் நாங்கள் பேசிட்டு இருந்தது எங்களுக்கு காலையில் மார்க் சொல்ல சுத்தமாக காலையில் விடுறது போச்சு. ஜாக்கெட்லாம் போட்டாங்க. ஃபுல் ஹேண்ட்லாம் போட்டுருக்கு. ஃபுல் ஹேண்ட் போடலைங்க. ஃபுல் ஹேண்ட் எங்கே மண்டை தப்பிச்சுது. அதான் சொன்னேன் 2 பேரும் மண்டை பக்கத்துல நண்பா நம்ம பேர் இருக்கோம். அவ்வளோதான் நண்பா. நம்ம தேங்க்ஸ் கிவிங் ஆரம்பிப்போம்.